பிக் பாஸ் வீட்லேருந்து நதியா சங்க் வந்து இப்போது எலிமினேட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எலிமினேஷனே நதியா சங்க் தான். காரணம் என்ன அப்படின்னா, இவங்க சொன்ன அடுக்கடுக்கான பொய்கள், இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்கோமா இல்லையா, இவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தேடுற அளவுக்கு இவங்க நடந்துக்கிட்ட விதம் தான் ஒரு முழு காரணமாக அமைஞ்சிருக்கு. ஸோ இவங்க சொன்ன பொய்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முழுவதுமாக பார்ப்போம். அதாவது இப்போ கடந்து வந்த பாதை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு போட்டியாளர்களுமே தங்களுடைய வாழ்க்கையில் நடந்த கஷ்டமான சம்பவங்களை எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் நதியா சங்க் வந்து பேச ஆரம்பிக்கும் போது, எனக்கு அம்மாவே சுத்தமாக பிடிக்காது. ஏன் அப்படின்னா, அம்மா வந்து என்னை போலீஸில் அடிவாங்க விட்டாங்க. அவங்க பார்த்துக்கிட்டே தான் இருந்தாங்க. அவங்க தான் இதுக்கு முழு காரணம். அதுலேருந்து எனக்கு அம்மா வந்து பிடிக்காமலே போயிடுச்சு. நான் வந்து எப்போவுமே வேலை 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 இது மட்டும்தான் எனக்கு வந்து மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். நான் டீனேஜ் வயசு அனுபவிச்சதில்ல, காலேஜ் லைஃப் அனுபவிச்சதில்ல, அப்படி இப்படின்னு சொல்லி நான் இங்கே வேலைக்கு போனேன், அங்கே வேலைக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. இதையெல்லாம் சுட்டி காட்டும் விதமாக மலேசியாவில் இருந்து ஒரு நபர் வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு. நீங்கள் என்ன வேணால் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுவீங்க. மலேசியாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாருமே நாங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுமா? எங்கள் நெத்தியில் வந்து இளிச்சவாயன் அப்படின்னு சொல்லி எழுதி ஒட்டியிருக்கா? அதாவது ஒரு மலேசியாவிலேருந்து ஒரு கண்டஸ்டன்ட் வந்து இந்த பிக் பாஸில் கலந்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சது எங்களுடைய ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவு. 15 வயசு கூட ஆவலை, போலீஸில் அடி வாங்க வச்சாங்க, அம்மாவே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்களே. ஒரு பெத்த அம்மா போலீஸில் அடி வாங்க சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ அந்த அளவுக்கு அடி வாங்குற அளவுக்கு நீங்கள் வந்து என்ன தப்பு பண்ணீங்க? இங்கே இருக்கக்கூடிய மலேசியன் போலீஸ் வந்து யாரையுமே அடிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நடு ரோட்டில் ஒரு பொண்ணை அடிக்கிறாங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க அப்படிங்கிறத சொல்லணும்ல. சும்மா போலீஸில் சொன்னோடனே போலீஸ் வந்து அடிச்சிருவாங்களா? அப்போ மலேசியன் போலீஸை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி நீங்கள் முடியட்டும், நீங்கள் வெளியில் வாங்க, மலேசியன் போலீஸ் கண்டிப்பாக உங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். அதே போல் இந்த அம்மாவே பிடிக்காது, ஏன் இந்த பணத்துக்காக நடிக்கிறீங்க? உங்களுடைய அம்மா, உங்களுடைய குடும்பம் எல்லாம் எப்படி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு பணத்துக்காக இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக போய் ஒரு நிகழ்ச்சியில் வந்து சொல்லணுமா? உங்களுக்கு அதுதான் முக்கியமா? அப்படின்னு சொல்லி ஒரு நபர் வந்து செம்மையாக கிழிச்சிருந்தாரு. இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதும் கண்டிப்பாக நதியா சங்கரை நாங்கள் இங்கே அரெஸ்ட் பண்ண வைப்போம் அப்படின்னு சொல்லி மலேசியாவிலேருந்து ஒரு நபர் வந்து வீடியோ போட்டிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடியும் ஒருத்தர் இந்த மாதிரி தான் பிக் பாஸில் போயிட்டு எனக்கு வந்து அப்பா பிடிக்காது அப்படின்னு சொன்னார். இப்போ வந்து நீங்கள் அம்மா பிடிக்காது அப்படின்றீங்க. காசுக்காக ஏன் இப்படி வந்து குடும்ப மானத்தை காற்றுல விடுறீங்க? உங்கள் குடும்ப மானம் போனால் பரவாயில்ல, இப்போ மலேசியா மானத்தையே வாங்காதீங்க தயவு செய்து அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுற விதமாக சூப்பராக ஒருத்தர் வந்து வீடியோ போட்டிருந்தாரு. சரி, ஓகே, இதை வந்து நம்ப முடியாமல் ஒரு சில பேர் வந்து இருக்கலாம். ஆனால் நதியா சங்க் வந்து எப்போவுமே சமூக வலைதள பக்கத்தில் ஆக்டிவாக இருப்பாங்க. அடிக்கடி டிக்டாக் சம்மந்தமான நிறைய வீடியோஸ்லாம் பண்ணுவாங்க. ஃபோட்டோஷூட்ஸில் நிறைய ஃபோட்டோஸ் வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி தான் இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி நதியாவுடைய அம்மாவுக்கும் பிறந்த நாள். அப்போது 2 பேர் இருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தை போட்டுட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த லைஃப்பில் எனக்கு நீங்கள் தான் ரோல் மாடல் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. 2 மாதத்துக்கு முன்னாடி ரோல் மாடலாக இருந்தவங்க இப்போது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போன உடனே எனக்கு வந்து அம்மாவே பிடிக்காது அப்படிங்கிறது என்னங்க நியாயம்? ஆரம்பத்திலேருந்து இந்த பிக் பாஸ் வீட்டில் நதியா அப்படின்னு சொல்லி அந்த இன்ட்ரடக்ஷனில் தான் நம்ம வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் எந்த ப்ரொமோலையும் பார்க்க முடியல, எந்த ஒரு டாஸ்க் கொடுத்தாலும் அந்த டாஸ்க்லையும் பார்க்க முடியல. ஸோ காணாமல் போனவருடைய லிஸ்ட்டில் நதியா சங்க் வந்து கண்டிப்பாக இடம் பெற்றிருப்பாங்க. ஸோ அதனாலேயே மக்களுடைய வெறுப்பை வந்து சம்பாதிச்சிருக்காங்க. அதே போல் இவங்க சொல்கிறதுல எதுவுமே உண்மை இல்லை, எல்லாமே பொய்யாவே இருந்ததுனால இவங்களுக்கு வந்து கொஞ்சம் வாக்குகள் வந்து கம்மியாக இருந்திருக்கு. ஸோ இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ஃபஸ்ட்டு எலிமினேஷனாக நதியா சங்க் தான் ஆகியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு சில பேருக்கு வந்து கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தாலும் இதுதான் உண்மை இவங்க வெளியேறதுக்கு.